ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், நான் நல்லா இருக்கேன், நீங்களும் நல்லா இருப்பீங்கன்னு நினைக்கிறேன். இப்போ நாம் எங்க இருக்கோம்னா நாகர்கோவில் வடசேரிக்கு பக்கத்தில் இருக்கிற ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல இருக்கோங்க. நம்ம காலங்காத்தால 8 மணிக்கு எம்ஆர்எம் டிராவல்ஸ்ல நாகர்கோவில்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் டிராவல் பண்ண போறோம். டே டைம்ல போற பஸ்ஸஸ்ல எம்ஆர்எம் பஸ் தாங்க என்ன சொல்றது, சூப்பராகவும் இருக்கும். நம்ம ஏசி சீட்டர் அண்ட் ஸ்லீப்பர் இருக்கும். நாம ஒரு ஸ்லீப்பர் பஸ் தான் புக் பண்ணியிருக்கோம். ஸோ காலையில் 8 மணிக்கு கிளம்பி ஈவினிங் ஒரு 7:30-8 மணிக்கு நாம ஹோசூர் ரீச் ஆகிடுவோம். 12 hours ஜேர்னி. ஸோ இன்னும் பஸ் வரலிங்க, ஒரு 10 minutes பஸ் வந்துடும் நினைக்கிறேன். ஸோ சூப்பராக இருக்கும் டே டைம் ட்ராவல். நாகர்கோவில் இருந்து ஹோசூர் வரைக்கும் ட்ராவல் பண்ணது ஏற்கனவே ஒரு ட்ராவல் பண்ணியிருக்கோம். பட் இந்த டைம் நம்ம ஒரு ஜனவரி மாதம் பொங்கல் டைமில் ட்ராவல் பண்ணுறோம். ஸோ சூப்பராக இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். வாங்க வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி சேனல் இன்னும் சப்ஸ்கிரைப் பண்ணாமல் இருந்தால் ப்ளீஸ் சப்ஸ்கிரைப் பண்ணிவிடுங்க. அப்படியே அந்த பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள். அப்போ தான் புது வீடியோஸ்க்கான நோட்டிஃபிகேஷன்ஸ் வரும். இப்போ வாங்க நம்ம எம்ஆர்எம் ட்ராவல்ஸில் நாகர்கோவிலிருந்து ஹோசூர் வரைக்கும் போகிற ஜேர்னிக்குள்ளே போகலாம். நம்ம ஆம்னி பஸ் ஸ்டாண்டோட மார்னிங் வியூ பாருங்க மக்களே. நீங்க ஈவினிங் டைம்லலாம் வந்தீங்கன்னா உங்களுக்கு இங்க நிக்கிறதுக்கே இடம் கிடைக்காது. அந்த அளவுக்கு பஸ்ஸஸ் மக்கள்லாம் பிஸியா இருக்கும். ஸோ இன்னைக்கு ஒரு சாட்டர்டே மார்னிங் இருக்கும். நம்ம பொங்கலுக்கு ஜஸ்ட் முன்னாடி. ஸோ ஒரு 10 minutesல நம்ம எம்ஆர்எம் பஸ் வந்துடும். ஸோ உள்ளேயே பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஸ்நாக்ஸ் கடைங்க, டிராவல்ஸ் புக்கிங் ஆஃபீஸஸ் எல்லாமே இருக்கும். மக்களே பஸ்ஸுக்காக வெயிட் பண்ணி இருக்கிற சமயத்துல உங்களுக்கு எங்கெங்கெல்லாம் போறதுக்கு பஸ் இருக்குன்னு காமிக்கிறாங்க. நம்ம வடசேரி ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்ல இருந்து நாகர்கோவில்ல இருந்து நிறைய டிராவல்ஸ் இருக்குங்க. பெங்களூர் சென்னைக்கு தான் எக்கச்சக்க சர்வீஸ். கேரளாக்குள்ள போறதுக்கு பஸ்ஸஸ் இருக்கு. கொச்சி அந்த மாதிரி பிளேசஸ்க்கு, ஹைதராபாத்க்கு, பாண்டிச்சேரி, வேளாங்கண்ணிக்கு நிறைய பஸ்ஸஸ் இருக்கும் இங்கிருந்து. ஏன்னா நிறைய கிறிஸ்டியன் மக்கள் இருக்கிறதுனால நிறைய வேளாங்கண்ணிக்கு டிராவல் பண்ணுவாங்க. ஸோ இது பார்த்தீங்கன்னா திருச்சி, நெய்வேலி, பாண்டிச்சேரி சைடு, சிதம்பரம், தஞ்சாவூர். பரவாயில்லைங்க, தமிழ்நாடு ஃபுல்லாக இருக்கிற ஊர்களுக்கு நல்ல கனெக்டிவிட்டி. கோயம்புத்தூர், ஹோசூர், கிருஷ்ணகிரி, பெங்களூர் சைடு, நேஷனல் டிராவல்ஸ், விக்னேஷ் டிஏடி, எவ்வளோ டிராவல்ஸ் இருக்கு பாருங்க. நம்ம எம்ஆர்எம் டிராவல்ஸ் ஆஃபீஸ் அந்த கிரேஸ்ன்னு இருக்குல்ல, கிரேஸ் டூர்ஸ் அண்ட் டிராவல்ஸ், அந்த ஆஃபீஸில் தான் இருக்கும். இங்கே ஒரு டிஃபன் சென்டர் இருக்கு. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா திருப்பதிக்கு பேரம்பலம்னு ஒரு ஊர் இருக்கு. அது எங்கே இருக்குன்னு தெரியலீங்க. திருவண்ணாமலை, வெள்ளூர், சித்தூர் இங்கெல்லாம் போகிறதுக்கும் பஸ்ஸஸ் நிறைய இருக்கு. ரதிமீனா டிராவல்ஸு, திப்பு சுல்தான் டிராவல்ஸ், அது சென்னைக்கு. அது போக பார்த்தீங்கன்னா அந்த சைடு கொஞ்சம் டிராவல்ஸ் இருக்கு. ஆர்ஆர்ஆர் டிராவல்ஸ், அது சென்னை, கோயம்புத்தூர், பெங்களூருக்கு. நிறைய பார்சல் இங்கே பாருங்க, சூப்பராக இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் கட்டிட்டாங்க. இங்கே ஒரு ஷாப்பிங் காம்ப்ளெக்ஸ் மாதிரி லோடிங் அண்ட் அன்லோடிங் பண்ணிட்டு இருக்காங்க பாருங்க. கார்கோ ஹேண்ட்லிங்க்குனே தனி ஸ்பேஸ் அலோகேட் பண்ணியிருக்காங்க. வேற லெவல்ல. மக்களே, நம்ம பஸ் வர்றதுக்கு ஒரு 3/4 மணி நேரம் லேட் ஆகுதாங்க. அதனால நம்ம பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடலாம். வடசேரியில இங்க நாகர்கோவில் ஃபேமஸ் ஆப்பம், வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். எப்படி நமக்கு எடுத்தாங்கன்னா மறுபடியும் லஞ்சுக்கு தான் நிற்பாங்கன்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம சுட சுட பிரேக்ஃபாஸ்ட் சாப்பிட்டு கிளம்பிடுவோம். ஸோ ஆப்பம் ட்ரை பண்ணுங்க, செம்ம சூப்பராக இருக்கும். மக்களே வாங்க ஆப்பம் சாப்பிடலாம். ஆப்பம் வித் சாம்பார் சட்னி. மக்களே, நம்ம நாகர்கோவில் இருந்து ஹோசூர் வரைக்கும் போற எம்ஆர்எம் பஸ் வந்துருச்சுங்க. கொஞ்சம் லேட்டு, திருநெல்வேலியில இருந்து டிராபிக் போல, அதனால ஒரு 1/2 hour லேட்டா தான் நாகர்கோவிலே வந்திருக்காங்க.
மக்களே, நம்ம எம்ஆர்எம் டிராவல்ஸோட இன்டீரியர் பாருங்க. இது வந்து ஏசி சீட்டர் கம் ஸ்லீப்பர் பஸ்ஸுங்க. சைடில் 2 சீட்ரு. இந்த சைடு வந்து மேலே அப்பர் பர்த் அண்ட் லோவர் பர்த். டபுள் சீட் இருக்கிற இடத்துல டபுள் ஸ்லீப்பர் சீட்ஸ். மொபைல் ஹோல்டர், ஏசி வென்ஸு, சார்ஜிங் பாயிண்ட்ஸு, நல்லா ஸ்க்ரீன்ஸு, பெட்ஷீட்ஸு எல்லாமே சூப்பராக பண்ணியிருக்காங்க. செம்ம மெயின்டெனன்ஸு. இது செகண்ட் டைம் நம்ம எம்ஆர்எம் ட்ராவல்ஸில் ட்ராவல் பண்ணுறோம். செம்ம சூப்பராக இருக்குங்க. மக்களே, நம்ம சீட்டு பாருங்கள், நம்ம லோவர் பர்த் புக் பண்ணியிருக்கோம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா இண்டிவிஜுவல் பேக் ஹோல்டர், வாட்டர் ஹோல்டர், மேலே ஏசி வெண்ட்டு, ஸ்க்ரீன்ஸ் எல்லாம் சூப்பராக இருக்குது ப்ரைவசிக்கு. அண்ட் விண்டோ வியூ பாருங்கள், நல்லா இருக்குல்ல. ஸோ இது வந்து டார்லிங் ஷோரூமுக்கு முன்னாடி நம்ம வடசேரி பஸ் ஸ்டாண்டுக்கு ஆப்போசிட்டில். ஆம்னி பஸ் ஸ்டாண்டுக்குள்ளேயே வரல, ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்லேருந்து பக்கத்தில் ஒரு 5 minutes வாக்கிங் டிஸ்டன்ஸில் வந்துட்டு உடனே கிளம்புறாங்க அடுத்த சர்வீஸ். ஸோ மக்கள் போட் பண்ணியாச்சுங்க நாகர்கோவிலேருந்து. ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா திருநெல்வேலி, வள்ளியூர், திருநெல்வேலி, அதுக்கப்புறம் மதுரை, திண்டுக்கல் வழியாக தான் நம்ம போவோம். கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் ஹோசூருங்க. எம்ஆர்எம் பஸ் வந்து இங்கே வரைக்கும் போகும், லைக் பெங்களூர் வரைக்கும் போகிற பஸ் இது. டே டைமில் போகிற ட்ராவல்ஸில் நாகர்கோவிலிருந்து எம்ஆர்எம் ட்ராவல்ஸு, அதுக்கப்புறம் இன்னும் 2 ட்ராவல்ஸ் தாங்க இருக்குது. அதில் பட்ஜெட் ப்ரைஸில் ட்ராவல் பண்ணணுன்னா எம்ஆர்எம் ட்ராவல்ஸ் தான் பெஸ்ட்டு. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோவிலிருந்து கிளம்பியாச்சுங்க. கரெக்டாக 9:15 எடுத்திருக்காங்க. 1 hour லேட்டாக எடுத்திருக்காங்க. பட் போகிற வழியில் ஸ்பீட் பிக்கப் பண்ணிப்பாங்கன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோன்னு ஹோசூரில். வடசேரி தாண்டிட்டு இருக்கோம். ஆம்னி பஸ் ஸ்டாண்ட், நம்ம வெயிட் பண்ணிட்டு இருந்த ஆம்னி பஸ் ஸ்டாண்டு. ஆம்னி பஸ் ஸ்டாண்ட்குள்ளேயே போகலீங்க, நம்ம வடசேரி டிஎன்எஸ்டிசி பஸ் ஸ்டாண்டு முன்னாடியே நம்ம போட் பண்ணிட்டு கிளம்பியாச்சு. நாம் இப்போ NH 944ல டிராவல் பண்ணிட்டு இருக்கோங்க, டுவர்ட்ஸ் திருநெல்வேலி, நாகர்கோவில் இருந்து. இங்க இருக்கிற கடை நேம்ஸ் எல்லாம் வந்து ரொம்ப டிஃப்ரெண்டா இருக்குங்க. இரட்டை பனை காஃபி கடைன்னு ஒரு பேர் வச்சிருக்காங்க, வேற லெவல்ல. ஹைவேங்கிறதுனால நிறைய கஃபேஸ் இருக்கு. சிட்டிக்குள்ள இருந்து வெளியே வந்து நேஷனல் ஹைவே ரீச் ஆயாச்சு. நாகர்கோவில் இருந்து திருநெல்வேலி போற வழி செம்ம சூப்பரா இருக்குங்க. இங்க பாருங்களா, ஃபுல்லா மேற்கு தொடர்ச்சி மலைகள், தோப்புகள்னு வேற லெவல்ல இருக்கும். நம்ம குமரி மாவட்டமே வந்து பிளஸ்டுங்க வித் நேச்சுரல் பியூட்டி. என்ன மாதிரி வியூ பாருங்க, கண்ணு கெட்டுற தூரம் வரைக்கும் வயல்கள், தோப்புகள், பேக்ரவுண்ட்ல மேற்கு தொடர்ச்சி மலை, வேற லெவலு. நம்ம இன்னும் ஆரல்வாய் மொழி பக்கத்துல போனா நிறைய விண்மில்ஸ் வேற வரும். அப்ப கண்கொள்ள காட்சியா இருக்குங்க. ஸ்கிப் பண்ணாம பாருங்க, வேற லெவல்ல இருக்கும். டே டைம்ல டிராவல் பண்றதுக்கான ரீசனே இதுதான். உங்களுக்கு டே லைட்ல இந்த மாதிரி தமிழ்நாட்டோட பியூட்டி எல்லாம் காமிச்சுட்டே டிராவல் பண்றதே ஒரு தனி ஹாப்பினஸ் தான்.
நாஞ்சில் நகர் வெள்ளமடம் அப்படிங்கிற ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். நம்ம நாகர்கோவில் சைடு வந்து நாஞ்சில் நாடுன்னு சொல்லுவாங்க. நாகர்கோவில் இருந்து கிளம்பணும்னே நாம ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற டோல்கேட்டுங்க நேஷனல் ஹைவேல. டோல்கேட்ஸ்ல எல்லாம் வந்து நல்ல சூப்பரா இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் ரெடி ஆயிருச்சுங்க. ஒரு எமர்ஜென்சி வெஹிக்கிள், ஹைவே பெட்ரோலு, வாஷ்ரூம்ஸு, அதுக்கப்புறம் வே பிரிட்ஜஸ், லாரிஸ் எல்லாம் வெயிட் பார்ப்பாங்கல்ல அந்த வே பிரிட்ஜஸ், இந்த மாதிரி நிறைய ஃபெசிலிட்டிஸ் வந்துட்டு இருக்கு. என்ன டிராவல் பண்ணும்போது ஒவ்வொரு டோல்லையும் பணம் கொடுக்கும் போது கஷ்டமா இருக்கும். பட் அதர்வைஸ் இது ஒரு ஹப் மாதிரி. நம்ம டிராவல் பண்ணும்போது ஒரு எமர்ஜென்சி ஃபெசிலிட்டிஸ்க்கு, அத்தியாவசிய தேவைகளுக்கான ஹப் மாதிரி இருக்கு. இந்தியா ஃபுல்லாவே இதே மாதிரி தான் இருக்கு மோஸ்ட்லி எல்லா டோல்கேட்ஸுமே. மக்களே இங்க பாருங்க வியூவை, வேற லெவலு. சோ நம்ம கன்னியாகுமரி மாவட்டத்துல பாத்தீங்கன்னா மேற்கு தொடர்ச்சி மலைகள், அதாவது குறிஞ்சி, முல்லை, மருதம், நெய்தல், பாலைன்னு இதெல்லாம் வந்து மருத நிலம். நம்ம நெல் வயல்கள் எல்லாம் வந்து மலை வந்து குறிஞ்சிக்கு கீழே நிறைய ரப்பர் எஸ்டேட்ஸ் எல்லாம் இருக்கும். அதுக்கப்புறம் நெய்தல் நம்ம கடற்கரை இருக்கும். அதுக்கப்புறம் பாலை கொஞ்சம் ட்ரை லேண்ட்ஸ்னு இந்த 5 திணைகளையும் கொண்ட ஒரு டிஸ்ட்ரிக்ட்னா நம்ம கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தாங்க. வீரமார்த்தாண்டம் புதூர் தாண்டிட்டு இருக்கோம். நம்ம ஜனவரி மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். நான் பொங்கலுக்கு முன்னாடி ஒரு 2 days முன்னாடி டிராவல் பண்ணிட்டு இருக்கேங்க. எக்ஸாக்டா சொல்லணும்னா 11th ஜனவரி அன்னைக்கு. நீங்க அரௌண்ட் ஏப்ரல் மாசம் இந்த வீடியோ பாப்பீங்க. ஸோ சம்மர் மாசத்துல குளிர்ச்சியா பச்சை பசைகள்னு இருக்கிற டிராவல் எக்ஸ்பீரியன்ஸ் உங்களுக்கு ரெஃப்ரெஷிங்கா இருக்கும்னு நினைக்கிறேன். நம்ம நாகர்கோவில் இருந்து ஹோசூர் நோக்கி பயணம் எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்க. நம்ம நாகர்கோவில் பக்கத்துல பேச்சிப்பாறை டேம், பெருஞ்சாணி டேம் எல்லாம் இருக்குங்க. அங்கிருந்து வர்ற நிறைய வாய்க்கால்கள் எல்லாம் இருக்கும்ல. ஸோ அதனால நிறைய வாட்டர் ஃபெசிலிட்டிஸ் நிறைய இருக்கிற மாவட்டம் வேற கன்னியாகுமரி. அதனால விவசாயம் எல்லாம் வந்து செழிப்பா பண்றாங்க. ஹைவேவோட வியூ பாருங்க, மலை அடிவாரத்துல வேற லெவல்ல இருக்கு. இந்த வீடியோ லாங்கா இருக்கும், மேபி 1 hour வரைக்கும் சான்ஸ் இருக்கு. ஸோ ஃபுல்லா பாருங்க, ஏன்னா அவ்வளோ பியூட்டிஃபுல் ரூட்டுங்க இது. அறுவடைக்கு நிறைய இருக்கு பொங்கலுக்கு நெல் வயல். மக்களே இப்ப நாம தோவாலை ரீஜன் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. ஃபுல்லாவே மலைப்பகுதிகளா தான் இருக்கு. மலை சுத்தி இருக்கிற கிராமங்கள், மேல குட்டி குட்டி டெம்பிள்ஸ்னு பியூட்டிஃபுல்லா இருக்குங்க. சைட்லயே ரயில்வே ட்ராக் வேற போயிட்டு இருக்கு. தோவாலை ரயில்வே ஸ்டேஷன் தான் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். உங்களுக்கு தெரியுதான்னு தெரியல, ஃபுல்லா மரங்கள் மறைச்சிருச்சு. மக்களே நம்ம தோவாலை தாண்டி இப்போ டுவர்ட்ஸ் திருநெல்வேலி டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இங்க வரும் பாருங்க விண்மில்ஸ், மேற்கு தொடர்ச்சி மலைகளோட அடிவாரத்துல வேற லெவல்ல இருக்குங்க. செம்ம பியூட்டிஃபுல்லா இருக்கும் பாக்குறதுக்கு. ஆல்ரெடி தெரிய ஆரம்பிச்சிருச்சு பாருங்க விண்மில்ஸ்.
தமிழ்நாட்டுல நிறைய விண்மில்ஸ் இருக்கிற ஏரியா இதுதான் நினைக்கிறேன். ஆரல்வாய்மொழி தாண்டிட்டு இருக்கோம். நீங்க பாருங்க, ஆரல்வாய்மொழி தாண்டுற வரைக்கும் ஃபுல்லா விண்மில்ஸா தாங்க இருக்கும். ஸ்ட்ரெச் ஆஃப் லேண்ட்ல விண்மில்ஸ் வச்சிருக்காங்க பாருங்க. ஆரல்வாய்மொழி ஊர் ஃபுல்லாவே வந்து விண்மில்ஸ் தான் போல இருக்குங்க. அப்படி இருக்கு, வேற லெவலு. நம்ம ஹைவேல போகும்போதும் பார்க்கலாம், ட்ரெயின்ல போனாலும் பார்க்கலாங்க. லைக் ஆரல்வாய்மொழி தான் வந்து ஒரு பார்டர் மாதிரின்னு வச்சுக்கீங்களா. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்டர் ஆகும் போது அப்படியே வியூவே சேஞ்ச் ஆயிடும். ஃபுல்லா வந்து மலைகள், தோப்புகள், விண்மில்ஸ்னு செம சீனிக்கா என்டர் ஆகும் ட்ரெயின், பஸ் எல்லாம் கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட்குள்ள. மக்களே, நம்ம ஆரல்வாய்மொழியில இருந்து திருநெல்வேலி போற ஹைவேல திரும்பியாச்சுங்க. ஆரல்வாய்மொழியிலிருந்து மதுரைக்கு 224 கிலோமீட்டர்ஸ். இன்னும் ஒரு 20 மினிட்ஸ்ல நம்ம திருநெல்வேலி ரீச் ஆயிடுவோம்னு நினைக்கிறேன். மக்களே, நாம ஆரல்வாய்மொழியில இருந்து திருநெல்வேலி போற ஹைவேல திரும்பியாச்சுங்க. இங்க பாருங்க வியூ, மக்கா மக்கா. வாரேவா, வேற லெவல். சர்தார் ராஜேஷ் காலேஜ் ஆஃப் நர்சிங் தாண்டிட்டு இருக்கோம். காவல் கிணறு ஏரியாங்க. மக்களை, காவல் கிணறு தாண்டி நம்ம டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. அடுத்து பெரிய டவுன் பாத்தீங்கன்னா வள்ளியூருங்க. வள்ளியூர் தாண்டி தான் வந்து திருநெல்வேலி. குருசடிங்கிற ஊரை தாண்டிட்டு இருக்கோம். இங்க ஒரு சர்ச் இருக்குங்க, அவர் லேடி ஆஃப் வேளாங்கண்ணி மேஜர் ஷ்ரைன் சவுத் தமிழ்நாடுன்னு போட்டிருக்காங்க. புண்ணியவாளன்புரம். சர்ச் அழகா இருக்குங்க. மக்களே, எவ்வளவு பெரிய பெரிய சர்ச்சஸ் இருக்கு பாருங்க இந்த ஏரியால. Wow. வள்ளியூருக்கு இன்னும் 10 கிலோமீட்டர்ஸ்ங்க. மக்களே, நம்ம
நம்ம திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட்குள்ள என்டர் ஆயாச்சுங்க. கன்னியாகுமரி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி வள்ளியூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். வள்ளியூர் டவுனுக்குள்ள போக மாட்டாங்கன்னு நினைக்கிறேன், பைபாஸ்லயே போயிடும் நினைக்கிற பஸ். செம்ம ஸ்மூத்தா இருக்குங்க டிராவல். எம்ஆர்எம் டிராவல்ஸ் வேற லெவல்ல இருக்கு. ஸோ இன்கேஸ் நீங்களும் வந்து பெங்களூர்ல இருந்து நாகர்கோவில் டிராவல் பண்ணணும்னா எம்ஆர்எம் டிராவல்ஸ் சூஸ் பண்ணுங்க. அட்வர்டைஸ்மெண்ட் கிடையாது, நம்ம எக்ஸ்பீரியன்ஸ் நல்லா இருக்குது. செகண்ட் டைம் வள்ளியூர் தாண்டணும்னு இந்த ஹில் வந்து ரொம்ப யூனிக்கா இருக்குங்க. ஏதோ ஹைவேல இருந்து பார்க்கும்போது சிவலிங்கம் தனியா உட்கார்ந்து இருக்கிற மாதிரி இருக்கும். ரோடு சைடு நல்லா இருக்குல்ல. பட் அங்கேயும் குவாரி வச்சு கல்ல உடைச்சிட்டு இருக்காங்க. ஐயோ விட்டு வைங்கயா கொஞ்சமாவது மலைப்பகுதிகள்ல அப்படிங்கிற மாதிரி தான் இருக்கு. வள்ளியூர் தாண்டி டுவர்ட்ஸ் திருநெல்வேலி டிராவல் ஆகிட்டு இருக்கோம். நம்ம நாகர்கோவில் இருந்து ஸ்டார்ட் பண்ணோன்னே கிராஸ் பண்ற அடுத்த டோல்கேட்டுங்க பிட்வீன் வள்ளியூர் அண்ட் திருநெல்வேலி. ஒரு மதுரை டிஎன்எஸ்டிசி பஸ் போயிட்டு இருக்குங்க சைட்ல. இப்ப நம்ம கிராஸ் பண்ணது பாத்தீங்கன்னா நாங்குநேரி டோல் பிளாசாங்க. மக்களே வண்டி ஃபியூயல் போட வந்திருக்குங்க பெட்ரோல் பம்புக்கு. சைட்ல ஒரு கெஃபே இருக்கு பாருங்க, ஜெபீஸ் கெஃபே. மக்களே டைம் 10:50 ஆகுதுங்க. கரெக்டாக 2 ஹவர்ஸில் நாம் திருநெல்வேலி ரீச் ஆகிட்டோம். ஆனமலை ஏஜென்சிஸ் மதுரை பிரைவேட் லிமிடெட். மக்களே திருநெல்வேலியில் பஸ்ஸுக்கு ஆயில் சேஞ்ச் பண்ணிட்டு இருக்காங்க. டிரைவர் கேபின் பாருங்க. கரெக்டாக 11:08 ஆகுதுங்க. மக்களே ஒரு 10 மினிட்ஸ் ஆகும்னு நினைக்கிறேன் பஸ் ஆயில் சர்வீஸ் முடிச்சுட்டு கிளம்புறதுக்கு. திருநெல்வேலியில இருக்கோங்க. எம்ஆர்எம் டிராவல்ஸ். திருநெல்வேலி சிட்டி ரீச் ஆயாச்சுங்க. நம்ம நாகர்கோவில் ஸ்டார்ட் பண்ணதுக்கு அப்புறம் அடுத்து போர்டிங் பாயிண்ட்னு பார்த்தா திருநெல்வேலி தாங்க. மேபி சம்டைம்ஸ் வள்ளியூர்ல ஏறுவாங்கன்னு நினைக்கிறேன். பட் இன்னைக்கு வந்து நாகர்கோவிலுக்கு அடுத்து திருநெல்வேலியில தான் மக்கள் ஏறுறாங்க, போர்ட் பண்றாங்க. மக்களே திருநெல்வேலி சிட்டி தாண்டிட்டு இருக்கோங்க. சிட்டிக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோம். திருநெல்வேலி சிட்டிக்குள்ளேயே பார்த்தீங்கன்னா 2 மணி நேரத்தில் போர்டிங் பாயிண்ட்ஸ் இருக்குங்க. வடக்கு பைபாஸ் ரோடு பஸ் ஸ்டாப்லையும் ஒரு போர்டிங் பாயிண்ட் இருக்கு. திருநெல்வேலி மாநகராட்சி வடக்கு பைபாஸ் ரோடு ஹோட்டல் ஆப்பிள் ட்ரீ பக்கத்தில்.
மக்களே, திருநெல்வேலி தாமிரபரணி ஆறு கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வா, தாமிரபரணியில தண்ணி போகும்போது பாக்குறதுக்கு எவ்வளவு அழகா இருக்கு பாருங்க. இன்னும் நம்ம திருநெல்வேலியிலிருந்து மதுரை ரீச் ஆகிறதுக்கு 151 கிலோமீட்டர் இருக்குங்க. திருநெல்வேலி சிட்டியில இருந்து அவுட்டர் வந்தாச்சு. தச்சாநல்லூர் ஏரியா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். மக்களே, டைம் 12:35 ஆகுதுங்க. நம்ம லஞ்சுக்காக பிரேக் விட்டுருக்காங்க. திருநெல்வேலி தாண்டினதுக்கு அப்புறம் வாங்க லஞ்ச் சாப்பிட்டு கிளம்பலாம். ஸோ 12:35 ஆகுதா, இன்னும் வந்து நம்ம மதுரை தாண்டணும், திண்டுக்கல் தாண்டணும், ரொம்ப தூரம் இருக்குங்க. கிட்டத்தட்ட 1.5 hours லேட்டாக நம்ம ட்ராவல் ஆகிட்டு இருக்கோம். பார்க்கலாம் எத்தனை மணிக்கு ரீச் ஆகிறோம். மக்களே, நமக்கு ஹாட் அண்ட் பைப்பிங் லஞ்ச் வந்துருச்சுங்க. வாங்க சாப்பிட்டு கிளம்பலாம். ஃபுல் மீல்ஸு 130 rupeesங்க. சூப்பரா இருக்கு. ஹோட்டலு நிறுத்தி இருக்கிற இடம். மக்களே, நம்ம சாப்பிட்டாச்சுங்க. செம்ம மீல்ஸ், சூப்பரா இருந்துச்சு ஃபுட்டுங்க. ஸ்ரீ பாலாஜி பவன்ங்க. இங்க ஃபுல்லா பாத்தீங்கன்னா டீ காஃபி ஷாப்ஸ், பாதாம் மில்க், ஜிகிர்தண்டா, இது எல்லாமே இங்க கிடைக்குது. நவப்பழ டீன்னு ஒண்ணு வைக்கிறாங்க. ரொம்ப யூனிக்கா இருக்கா ப்ரோ நவப்பழ டீ? பாருங்க, டிஃப்ரெண்டா இருக்கு. ஸ்நாக்ஸ், ஜிகிர்தண்டா, நவாப்பழ டீ தான் இங்க ஃபேமஸ் போல. எங்கேயுமே நான் பார்த்தது இல்ல. ஸோ அதுக்கப்புறம் உள்ள வந்து ஹாலும் இருக்குங்க. ஃபங்க்ஷன் ஹால் இருக்கு, ஏசி ஹாலு, வாஷ்ரூம்ஸ். இங்க பாருங்க, கிஃப்ட் ஐட்டம்ஸ், ஐஸ்கிரீம்ஸ். இது டைனிங் ஏரியா. கிட்ஸ்க்கான புக்ஸு, அதுக்கப்புறம் நம்ம குலினரி ஐட்டம்ஸ்க்கான புக்ஸ் எல்லாம் கூட விற்கிறாங்க. சூப்பர்ல. மக்களே, நம்ம கிளம்பியாச்சுங்க சாப்பிட்டு பாலாஜி பவன்ல இருந்து. நம்ம பஸ் நின்ன இடத்துக்கு பேர் வந்து கரிசல் குளம்ங்க. வாங்க கிளம்பலாம். கரெக்டா 1 மணி ஆகுது. நம்ம லஞ்ச் முடிச்சுட்டு கிளம்பியாச்சுங்க. பாலாஜி பவன்ல உண்மையிலேயே ஃபுட்டு நல்லா இருந்துச்சு. கரிசல் குளம் பாலாஜி பவன் பரவாயில்ல, நல்ல பிளேஸ்ல நிறுத்தியிருக்காங்க. எம்ஆர்எம் டிராவல்ஸ். இங்கேயும் ஃபுல்லா நிறைய விண்ட் மில்ஸ் இருக்குங்க. அங்கங்க ஆரல்வாய் மொழியில இருந்த அளவுக்கு இல்லை, பட் இங்கேயும் வந்து சுத்தி பாத்தீங்கன்னா நிறைய விண்ட் மில்ஸ் இருக்கு. மக்களை, திருநெல்வேலிக்கு அடுத்து கோவில்பட்டியிலயும் போர்டிங் பாயிண்ட் இருக்குங்க. நான் திருநெல்வேலிக்கு அப்புறம் மக்கள் ஏற மாட்டாங்க, பஸ் கிளம்பி போய்கிட்டே இருக்கும்னு நினைச்சா, பட் கோவில்பட்டியிலயும் மக்கள் ஏறுறாங்க. பரவாயில்லைங்க. டே டைம்ல இந்த மாதிரி ஒரு சர்வீஸ் நிறைய பேருக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும். கோவில்பட்டிக்கு அடுத்து மதுரைன்னு நினைக்கிறேன். மதுரையிலயும் போர்டிங் டிபோர்டிங் இருக்குமா என்னன்னு தெரியல. கோவில்பட்டியிலிருந்து கிளம்பியாச்சு. இன்னைக்கு கிளைமேட் என்னன்னு தெரியலங்க. நாகர்கோவில்ல நம்ம காலையில கிளம்பும் போது நல்ல வெயிலா இருந்துச்சு. திருநெல்வேலி ரீச் ஆனதுல இருந்தே வந்து செம்ம மேகமூட்டமா இருக்கு. பஸ் வேற ஏசி பஸ்ஸா, வெளியவே குளிரா இருக்கு, உள்ள இன்னும் அதிகமா குளிரா இருக்கு. பஸ் அட்ஜஸ்ட்மெண்ட்ஸ் பண்ணிக்க முடியுதுங்க, வேணும்னா க்ளோஸ் பண்ணிக்க முடியுது. அதனால பிரச்சனை இல்லை. பட் நைட் டைம் நீங்க பஸ்ல டிராவல் பண்ணும்போது, ஏசி பஸ்ல டிராவல் பண்ணும்போது கொடுக்குறாங்க உள்ள லைக் பெட் கவர்ஸ். பட் இருந்தாலும் நீங்க கொஞ்சம் ஜர்கின்ஸ், ஜாக்கெட்ஸ் எல்லாம் கொண்டு வந்துக்கிறது நல்லது.
எக்ஸ்ட்ரா கோல்ட் ஆயிடும்ல பஸ்ஸுக்குள்ள. மக்களே, திருநெல்வேலி டிஸ்ட்ரிக்ட் தாண்டி இப்ப நம்ம விருதுநகர் டிஸ்ட்ரிக்ட் குள்ள டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாயின்னு வந்து ஒரு ஷாப் வச்சிருக்காங்க பாருங்க. கோவில்பட்டி கடலை மிட்டாய் ரொம்ப ஃபேமஸ். நம்ம பேர்லயே ஒரு பேக்கரி இருக்கு பாருங்க, கணேஷ் பேக்கரி அண்ட் ஸ்வீட்ஸ். எவ்வளவு பேர் உங்க பேர்ல இருக்கிற கடைகளை எல்லாம் பார்க்கும்போது ஒரு ஹாப்பியா ஃபீல் பண்ணுவீங்கன்னு கமெண்ட் பண்ணுங்க. கணேஷ்ங்கிற நேம்ல ரொம்ப கம்மியா தான் ஸ்ரீ விக்னேஷ் எல்லாம் இருக்கும், பட் கணேஷ்னு இருக்கிறது ரொம்ப கம்மி. விருதுநகர் தாண்டி மதுரை போகுமா இல்ல என்னன்னு தெரியலீங்க. கோவில்பட்டிக்கு அடுத்து டைரக்ட் மதுரையா இல்ல விருதுநகர் கிராஸ் பண்ணுமான்னு எனக்கு சரியா தெரியல, பார்க்கலாம். மக்களே, இதுதான் வந்து இந்தியா சிமெண்ட்ஸ் நினைக்கிறேங்க. இந்தியா சிமெண்ட்ஸா பாரத் சிமெண்ட்ஸான்னு தெரியல. நம்ம கோவில்பட்டி தாண்டணும்னு தாண்டிட்டு இருக்கோம். ராம்கோன் போட்டிருக்கு, கரெக்டா தெரியல என்ன சிமெண்ட்ஸ் சொல்லிட்டு. ஆர்ஆர் நகர்னு ஒரு ஏரியால இருக்கிற சிமெண்ட் ஆலைகள் பெருசா இருக்குங்க. ராம்கோவோட தாங்க, ராம்கோ வித்யாலயா இருக்கு பாருங்க. ராம்கோ சிமெண்ட்ஸ், ராம்கோ ஸ்கூலு வேற லெவல். விருதுநகர் மாவட்டத்துல மக்களே, விருதுநகர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. விருதுநகர் கலெக்டர் ஆபீஸ் இது. நான் விருதுநகர் போகாதான்னு நினைச்சேங்க. ஆனா கோவில்பட்டிக்கு அப்புறம் விருதுநகர் கிராஸ் பண்ணி தான் போயிட்டு இருக்கோம் டுவர்ட்ஸ் மதுரை. புது டிஸ்ட்ரிக்ட் உருவானனால நிறைய புது இன்ஃப்ராஸ்ட்ரக்சரும் உருவாயிட்டு இருக்குங்க. நல்ல விஷயம், நிறைய டிஸ்ட்ரிக்ட்ஸ் உருவாக்குனது. இது கவர்மெண்ட் மெடிக்கல் காலேஜுங்க விருதுநகர். செம்மையா கட்டி இருக்காங்க, வேற லெவல்ல இருக்கு. திருமங்கலம் தாண்டி டுவர்ட்ஸ் மதுரை டிராவல் ஆயிட்டு இருக்கோங்க. இன்னும் ஒரு 10 கிலோமீட்டர்ஸ் தான் மதுரை ரீச் ஆக. எவ்வளவு பியூட்டிஃபுல்லா இருக்கு பாருங்களா. இங்க நிறைய சமணர் படுக்கைகள் இருக்குங்க. நம்ம ஜெயின் துறவிகள் வந்து லைக் என்ன சொல்றது, சங்க காலத்திலேயே இருந்த இடங்கள். மதுரை சுத்தியும் நிறைய ஹெரிட்டேஜ் பிளேசஸ். நம்ம மதுரை விளாக்ஸ் பண்ணிருந்தோம், அதுல சமணர் படுக்கை பத்தி எல்லாம் போட்டிருக்கேன். பார்க்காம இருந்தா பாருங்க.
சமணர் படுக்கை எப்பா கணேசன் போட்டீங்கன்னா அந்த வீடியோ வரும் யூடியூப்ல, அல்லது ஜெயின் ஹில்ஸ்னு சர்ச் பண்ணுங்க, ஜெயின் ஹில்ஸ் எப்பா கணேசன் அப்பவும் வரும். மக்களே, இப்ப நாம மதுரைக்கு பக்கத்துல இருக்கிற வாடிப்பட்டி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. வாடிப்பட்டி கோர்ட்னு நினைக்கிறது, கோர்ட் காம்ப்ளெக்ஸா, எதுக்குமே யூஸ் இல்லாம இருக்கு போல இருக்கு, அபண்டன்ட் பில்டிங் மாதிரி இருக்குங்க. மக்களே, வாடிப்பட்டியிலிருந்து மதுரை போற ரூட் பாருங்க எப்படி இருக்குன்னு. வாவ், ஃபுல்லா மலை பிரதேசமா இருக்குங்க. ஐ திங்க் இது வந்து அழகர்மலை ஃபாரஸ்ட்னு நினைக்கிறேன், சரியா தெரியல. வாடிப்பட்டி மக்கள் இந்த வீடியோ பார்த்துட்டு இருந்தீங்கன்னா, மதுரை வாடிப்பட்டி மக்கள் கமெண்ட் பண்ணுங்க, இதெல்லாம் என்ன மலைகள்னு. கிழக்கு தொடர்ச்சி மலைகளோட ஒரு பாட்டுன்னு தான் நினைக்கிறேன். இந்த சைடு ஒரு மலை இருக்கு பாருங்க, மேல ஒரு கோவில் இருக்குன்னு நினைக்கிறேன், படிக்கட்டுகள் எல்லாம் இருக்கு. மக்களே, நாம இப்ப கொளிஞ்சாம்பட்டி டோல் பிளாசா கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. கொளிஞ்சிப்பட்டி. மணி 3:15 ஆகுதுங்க. A1 டிராவல்ஸ்னு ஒரு பஸ் போயிட்டு இருக்கு பாருங்களா. எங்க போறதுன்னு தெரியல, பெங்களூரா சென்னையான்னு. டோல் பிளாசால நிறைய பூ, அதுக்கப்புறம் வெள்ளரிக்காய் இதெல்லாம் வித்துட்டு இருக்காங்க. மதுரை பூ ரொம்ப ஃபேமஸ்ல. ஆஹா, நம்ம ஆளுங்களும் டீ பிரேக் நிறுத்துவாங்க போல இருக்கே. வாங்க ஒரு டீ அடிச்சுட்டு வரலாம். மக்களே, மதுரை சிட்டிக்குள்ள போலீங்க, பைபாஸ் வழியாவே வந்தாச்சு. இப்ப நம்ம டுவர்ட்ஸ் திண்டுக்கல் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். திண்டுக்கல் இல்லையும் சிட்டிக்குள்ள போகாதுன்னு நினைக்கிறேன், பைபாஸ்லயே போயிடுவாங்க. ஏன்னா போர்டிங் டீ போர்டிங் ஆள் இருந்தாதான் வந்து சிட்டிக்குள்ள போவாங்க, இல்லாட்டி மோஸ்ட்லி பைபாஸ்லயே கவர் பண்ணிடுவாங்க. இனி திண்டுக்கல், கரூர், நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி, அதுக்கப்புறம் ஹொசூர். திண்டுக்கல் பைபாஸ் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. மணி 3:30 ஆகுது. நான் நினைச்சா 7 o'clock ரீச் ஆயிடலாம் அப்படின்ட்டு, அதுக்கு சான்ஸே இல்லைன்னு நினைக்கிறேன். 8:39 ஆயிரம் போல. இன்னும் சேலத்துக்கு இங்கிருந்து 170 கிலோமீட்டர்ஸ்ங்க. திண்டுக்கல் பைபாஸ்ல இருக்கோம். மக்களே, காசிபாளையம்ங்கிற ஊரை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னும் கரூருக்கு 47 கிலோமீட்டர்ஸ் இருக்கு. மக்களே, திண்டுக்கல் டு கரூர் போற வழியில் இருக்கிற ஒரு டோல்கேட்டை கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. எந்த ஊருன்னு தெரியல.
எல்லா டோல்கேட் பக்கத்துலயும் ஒரு நல்ல இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் மட்டும் இருக்கு. ஐ திங்க் இது நேஷனல் ஹைவேஸ் அத்தாரிட்டி ஆஃப் இந்தியாவோட ஆஃபீஸ் நினைக்கிறேன், NHA. டோல்கேட் பக்கத்துல என்ன நல்லா இருக்கு பாருங்க, ஆம்புலன்ஸ், ஒரு கிரேனு. ஸோ எந்த எமர்ஜென்சியும் உடனே ஹேண்டில் பண்ற மாதிரி ஒரு இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் வச்சிருக்காங்க. ஆண்டிப்பட்டி கோட்டை சோதனை சாவடியான இது ஒரு ஹோட்டல், கஃபே, டிராவலர்ஸ்க்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கும் டோல்கேட் இன்ஃப்ராஸ்ட்ரக்சர். மக்களே, நம்ம க்ளோஸ் டு கரூர் டிராவல் ஆகிட்டு இருக்கோங்க. இது அமராவதி ஆறுன்னு நினைக்கிறேன். அமராவதி ஆறும் காவிரி ஆறும் கரூர்ல தான் ஒன்னா கலக்கும். ஃப்ரெண்ட்ஸ், நம்ம கரூர் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்ஃப்ராஸ்ட்ரக்சர் செம்மையா டெவலப் ஆகிட்டு இருக்குங்க. கரூர் அவுட்டர்ல பைபாஸ்ல KFC எல்லாம் இருக்கு பாருங்க, வேற லெவல். இதெல்லாம் ஃபுல்லாவே இண்டஸ்ட்ரியல் ஏரியால. கரூர், நாமக்கல், பைபாஸ்ல போகணும்னு நினைக்கிறேன், சிட்டிக்குள்ள போகாது. இந்த மைட்டி காவிரி ரிவர் பாருங்க, காவிரி ஆற கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. இன்னைக்கு என்னன்னு தெரியலீங்க, கிளைமேட் பயங்கரமா மேகமூட்டமா இருக்கு, பனி இருக்கு பயங்கரமா. எப்படி இருக்கு பாருங்க, வா காவிரி ஆறு இப்படி பாக்குறதுக்கு ஐயோ வேற லெவல்ங்க, சான்ஸே இல்ல. ஓரத்துல மட்டும் குளிச்சிட்டு இருக்காங்க, சான்ஸே இல்ல. செம வியூ இன்னைக்கு காவிரி ரிவர். நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் குள்ள என்ட்ரி ஆயாச்சுங்க கரூர்ல இருந்து. அஞ்சு மணி ஆகுதுங்க, நம்ம நாமக்கல் பக்கம் டிராவல் ஆயிட்டு இருக்கோம். இது வந்து PGP குரூப் ஆஃப் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ்ங்க. நாமக்கல் இன்ஜினியரிங் காலேஜ், ஆர்ட்ஸ் காலேஜ் எல்லாமே இருக்கும் இங்க. நாமக்கல் பக்கம் எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் எக்கச்சக்கமா இருக்குங்க. ஓ, இன்ஜினியரிங் காலேஜ் கேம்பஸ், இது ஆர்ட்ஸ் காலேஜ் கேம்பஸ் PGP. இது வேற லெவல்ல. நாமக்கல், திருச்செங்கோடு சைடெல்லாம் உங்களுக்கு நிறைய எஜுகேஷன் இன்ஸ்டிடியூஷன்ஸ் இருக்குங்க. கரூர் தாண்டி நாமக்கல் டிஸ்ட்ரிக்ட் என்றானே நாம தாண்டுற டோல்கேட்டுங்க இது. எங்கேயும் அந்த ஊரு பேரை மட்டும் போட மாட்டேங்கிறாங்கப்பா. ராசக்கா பாளையம் நினைக்கிறேங்க, ராசக்கா பாளையம் டோல் பிளாசா இப்படிதான் போட்டுருந்துச்சு போர்ட்ல. ஓ, டெம்ப்ளேட் மாதிரி எல்லா டோல் பிளாசாவும் ஒரே மாதிரி இருக்குங்க. ஒரு கிரேனு, ஒரு ஆம்புலன்ஸ், ஃபாஸ்டேகு, இது ஸ்டாலு, ஹைவே நெஸ்ட்னு ஒரு கெஃபே, வாஷ்ரூம் ஃபெசிலிட்டிஸு. சுவாமிகளுக்கெல்லாம் ரொம்பவே யூஸ்ஃபுல்லா இருக்குங்க. நம்ம சபரிமலை போறவங்களுக்கு, லாங் டிராவல் போறவங்களுக்கு, இவங்களுக்குலாம் ரொம்பவே ஹெல்ப்ஃபுல்லா இருக்கும் டோல் பிளாசா. முக்கியமா இந்த மாதிரி
ரோட்ல போகும்போது ஏதாவது ப்ராப்ளம் ஆச்சுன்னு வச்சுக்கோங்களேன், வண்டியை டோல் பண்ணிட்டு எல்லாம் போகணும்னா இங்கதான் ஃபெசிலிட்டிஸ் கிடைக்கும். மக்களே, நம்ம ராசக்காபாளையம் இல்ல, சாரி தப்பா சொல்லிட்டு, ராசம்பாளையம் டோல்கேட் பக்கத்துல நமக்கு டீ பிரேக் விட்டுருக்காங்க. எவ்வளவு கஃபேஸ் இருக்கு பாருங்களா. ஆல்ரெடி 5 மணி ஆச்சுங்க. இன்னும் நம்ம சேலம் ரீச் ஆகிறதுக்கு 1 hour ஆயிடும். அங்கிருந்து எப்படியும் ஒரு 3 hours ஆயிடும். ஸோ கண்டிப்பா வந்து 9:30 10 o'clock போலதான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன். லேட் நைட்டு என்ன செய்யறது, நம்ம நாகர்கோவில்ல இருந்து ஸ்டார்ட் ஆகும் போதே 1 hour லேட்டு. பட் பரவாயில்ல, இதெல்லாம் நடக்கிறது தான். என்ன, நம்ம கிருஷ்ணகிரி தாண்டோன்னே இன்னைக்கு கொஞ்சம் ரஷ் இல்லாம இருக்கணுங்க. ஏன்னா பெங்களூர்ல இருந்து வர்ற டிராஃபிக் வந்து நிறைய இருக்கும் வீக்கெண்ட்ஸ்ல. நம்ம சாட்டர்டே அன்னைக்கு டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். பார்க்கலாம் என்ன ஆகுதுன்னு. ஒரு 10 minutes பிரேக் முடிச்சுட்டு நம்ம ராசம்பாளையம் டோல்கேட்ல இருந்து கிளம்பியாச்சுங்க டுவர்ட்ஸ் நாமக்கல். இன்னும் நாமக்கல், சேலம், கிருஷ்ணகிரி தாண்டணும். மினிமம் 4 hours ஆகுங்க. 9 o'clock 9:30 தான் நம்ம ரீச் ஆகும் ஹோசூருக்கு. அஞ்சு மணிக்கு பனி பெய்ய ஆரம்பிச்சிருச்சுங்க இங்க. ஆறு மணி ஆகுதுங்க. நம்ம சேலம் அவுட்ஸ்கர்ட்ஸ்ல டிராவல் ஆகிட்டு இருக்கோம். இங்க ஏதோ டேக் டைவர்ஷன் போட்டிருக்காங்க, அதனால நல்லா டிராஃபிக்கா இருக்கு. டைம் 6:20 ஆகுதுங்க. நம்ம சேலம் சிட்டிக்குள்ள டிராவல் ஆகிட்டு இருக்கோம். இங்கேயே டே லைட் முடிஞ்சிருச்சுங்க. இன்னும் நம்ம சேலம் சிட்டி கிராஸ் பண்ணி, அதுக்கப்புறம் தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணி, கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணி, சூளகிரி கிராஸ் பண்ணி ஹோசூர் ரீச் ஆகணும். சேலத்துல இருக்கிற போர்டிங் டிபோர்டிங் பாயிண்ட்ல இருக்கோங்க. ஐ திங்க் நாகர்கோவில்ல கிளம்பி சில மக்கள் இங்க இறங்குறாங்க, அதனால ஒரு 5 minutes ஹால்ட்டு. நிறைய பஸ்ஸஸ் இங்க தாங்க நிக்கிறாங்க. இது என்ன ஜங்ஷன் தெரியல சேலம்ல. ஃப்ரண்ட்ல ஒரு கோவை பஸ் இருக்கு பாருங்க, சேலம் டு கோயம்புத்தூர் பஸ். டிஎன்எஸ்டிசி பஸ் போல. டிஎன்எஸ்டிசி ஏசி பஸ்ஸுங்க. ஃப்ரெண்ட்ஸ், 7:30 ஆகுதுங்க. நம்ம தோப்பூர் கணவாய் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம், சேலம், ஓமலூர் எல்லாம் தாண்டி. மக்களே, தோப்பூர் கணவாய் சக்சஸ்ஃபுல்லா தாண்டியாச்சுங்க. தோப்பூர் டோல்கேட் தாண்டிட்டு இருக்கோம். நம்ம சேலம் தாண்டியாச்சுனாவே வந்து லைக் என்ன சொல்றது, டிராஃபிக் ஆக ஆரம்பிச்சிருதுங்க. தோப்பூர் கணவாய் தாண்டி, கிருஷ்ணகிரி தாண்டி, சூளகிரி தாண்டி நம்ம ஹோசூர் ரீச் ஆகிறதுக்குள்ள இன்னைக்கு ஒரு வழி ஆக போறோம்னு நினைக்கிறேன். வீக்கெண்ட்ஸ்ல டிராவல் பண்ணா இது ஒரு கஷ்டம், டிராஃபிக் இஷ்யூஸ். நம்ம பஸ் கிட்டத்தட்ட 2 hours லேட்டா போயிட்டு இருக்குங்க. இந்நேரம் நம்ம ஹோசூருக்கு ரீச் ஆகிருக்கணும். இட்ஸ் ஓகே, ஹேப்பன்ஸ். டிராவல் எப்பவும் ஒரே மாதிரி இருக்காது. நமக்கு ஹைவேஸ்ல என்னென்ன கண்டின்ஜென்சி வரும்னே தெரியாது இல்லையா. ஸோ வி ஷுட் பி ப்ரிப்பேர்ட் ஃபார் ஆல் தீஸ் சிச்சுவேஷன்ஸ். மக்களே, டைம் 8:30 ஆகுதுங்க. நம்ம கிருஷ்ணகிரி கிராஸ் பண்ணிட்டு இருக்கோம். இன்னும் 1 hour ஆகுங்க. 50 kilometers இருக்கு ஹோசூர் ரீச் ஆகிறதுக்கு. 9:30 போலதான் ரீச் ஆகும்னு நினைக்கிறேன் ஹோசூருக்கு.
எல்லா பக்கம் டிராஃபிக்கா இருக்குங்க கிருஷ்ணகிரிக்குள்ள. நான் சொன்னேன்ல, நம்ம ஜனவரி மாசம் டிராவல் பண்ணிட்டு இருக்கோம். இன்ஃபேக்ட் பொங்கலுக்கு ஜஸ்ட் ஒரு 2-3 டேஸ் முன்னாடி இருக்கிற வீக்கெண்டுங்கிறதுனால எல்லா மக்களும் ஊருக்கு கிளம்புற சமயம். அதனால எல்லா பக்கம் ரஷ்ஷா இருக்குங்க. முன்னாடி ஒரு ஹோசூர் பஸ் போயிட்டு இருக்கு பாருங்க, 303 டிஎன்எஸ்டிசி பஸ். மக்களே, கிருஷ்ணகிரி டவுன் கிராஸ் பண்ணிட்டு கிருஷ்ணகிரி டோல்கேட் கிராஸ் பண்ணிட்டு இருக்கோங்க. நம்ம சேலம்ல இருந்து வர வண்டிக, சென்னையில இருந்து வர வண்டிக எல்லாமே வந்து கிருஷ்ணகிரியில ஜாயின் ஆகி பெங்களூர் ஹைவேக்கு வந்தோடனே ஃபர்ஸ்ட் கிராஸ் பண்ற டோல்கேட் இது. இந்த டோல்கேட் தாண்டோடனே பாத்தீங்கன்னா ஃபுல்லா ஹில் ஏரியா தாங்க இருக்கும். கிருஷ்ணகிரி மாவட்டத்தோட ஹில் ஏரியாஸ் பெங்களூர் ரீச் ஆகிற வரைக்குமே. அதனாலதான் வந்து ஹோசூர், கிருஷ்ணகிரி, சூளகிரி, ஹோசூர், பெங்களூர் எல்லாம் வந்து நல்லா சில்லுன்னு கிளைமேட் இருக்கிறதுக்கு காரணம். கிருஷ்ணகிரி மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் தாண்டிட்டு இருக்கோங்க. புதுசா கட்டின மெடிக்கல் காலேஜ் ஹாஸ்பிட்டல் இது. செம்ம கிராண்டா இருக்கு பாருங்க. மக்களே, 9:30 ஆகுதுங்க. நம்ம கரெக்டா சானமாவு ரிசோர்ட் ஃபாரஸ்ட் தாண்டி ஹோசூருக்குள்ள என்டர் ஆயாச்சு. இன்னொரு 5-10 மினிட்ஸ்ல நம்ம ஹோசூர் பஸ் ஸ்டாண்ட் ரீச் ஆயிரலாங்க. 7:30க்கு ரீச் ஆக வேண்டியது, பரவாயில்ல, ஒரு 2 hours டிலே. பட் இருந்தாலும் ஜர்னி வந்து ரொம்பவே கம்ஃபர்டபுளா இருந்துச்சுங்க. பஸ்ஸோட குவாலிட்டி சூப்பரா இருக்கு. ஏசி இதெல்லாம் வந்து ப்ராப்பரா அளவா நீட்டா மெயின்டைன் பண்றாங்க, லினன் க்ளோத்ஸ் எல்லாம். ஸோ இட்ஸ் அ குட் எக்ஸ்பீரியன்ஸ் தான் சொல்லுவேன். மக்களே, நம்ம ஹோசூர் டவுனுக்குள்ள ரீச் ஆயாச்சுங்க. பஸ் ஸ்டாண்ட் பக்கத்துல வந்தாச்சு. நம்ம சிவன்மலை கோவில் பாருங்க, ராஜகோபுரம் லைட்ஸ் எல்லாம் போட்டு சூப்பரா இருக்கு. பரவாயில்லைங்க, நல்ல வேலை டிராபிக் இருக்கும்னு நினைச்சேன். டிராபிக் இல்ல. டிராபிக் இருந்துருந்துச்சுன்னா இன்னொரு 1 hour டிலே ஆயிருந்திருக்கும். சரி வாங்க மக்களே, இறங்கிறதுக்கு ரெடி ஆகலாம். மக்களே, கரெக்டா 9:30க்கு நம்ம தனிஷ்க் பக்கத்துல இறங்கியாச்சுங்க. நம்ம எம்ஆர்எம் டிராவல்ஸ் ஜர்னி சூப்பரா இருந்துச்சு. நாகர்கோவில்ல இருந்து ஹோசூர் வந்த இந்த ட்ரிப் வேற லெவலுங்க. ஸோ ஃப்ரெண்ட்ஸ், நம்ம நாகர்கோவில்ல இருந்து ஹோசூர் வரைக்கும் நம்ம எம்ஆர்எம் டிராவல்ஸ்ல வந்த இந்த ஜர்னி உங்களுக்கு பிடிச்சிருக்கும்னு நினைக்கிறேன். வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா சேனல் மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. வீடியோக்கு நிறைய லைக்ஸ் கொடுங்க, கமெண்ட்ஸ் கொடுங்க, உங்க ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலிக்கு ஷேர் பண்ணுங்க. நம்ம இன்னொரு பியூட்டிஃபுல்லான வீடியோல மறுபடியும் மீட் பண்ணலாம். Until then, take care and cheers from ஹோசூர் மக்களே. See you.